திருச்சியில் டாட்டோ ஸ்டுடியோ நடத்தி வந்த இளைஞர் ஒருத்தர் தன்னுடைய வாடிக்கையாளர்களுடைய நாக்கை ரெண்டாக துண்டித்து டாட்டோ போடுறது, அதே போல் அவங்களுடைய கண்களில் கலரிங் அதாவது நிறமி பூசுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார். அதோட அது பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவாக எடுத்து அவருடைய இன்ஸ்டா பக்கத்துலேயும் அவர் அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது வெளியில் தெரிய வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன? மனிதர்களின் நாக்கை பாம்பு போல மாற்றுவது ஏன்? டாட்டூ அப்படிங்கிற பெயரில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் என்ன? திருச்சி அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நபர்கள், அந்த நபர்கள் பிடிப்பட்டது எப்படி அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நாக்கை துண்டாக்கி அதன் மூலமாக அதை வைத்து அதுக்கு பிறகு கலர் கலராக டாட்டூ போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரியான அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப தவறானது அப்படிங்கிறதே பண்ணக்கூடிய நபர்கள் உணரலங்கிறதா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் வர பதிவேற்றம் பண்ணி அதை விளம்பரப்படுத்துகிறாங்க. இதை பண்ண நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெயர் ஹரிஹரன், அப்புறம் அவருடைய அதுக்கு சப்போர்ட்டாக ஒரு நண்பர் பெயர் ஜெயராமன். இவங்க 2 பேரையும் போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. திருச்சி போலீஸார் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. திருச்சி மாவட்டம் மேல் சிந்தாமணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழைய கட்டிடம், அங்கே தான் இந்த கடை செயல்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடையை நடத்தி வந்த ஹரிஹரன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்களுக்கு செயற்கை கலர் நிறமூட்டிகளை பயன்படுத்துவது, நாக்கை துண்டிப்பது, இந்த மாதிரி பல வகையான டாட்டோ போடுறது அப்படின்னு ஒருத்தருடைய உடல் அமைப்பு, அந்த பாடி மாடிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த உடல் அமைப்பு மாற்றம் தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணியிருக்காரு ஹரிஹரன். இதை கலாச்சாரம் அப்படிங்கிற வீடியோ ஒன்றில் ஹரிஹரன் குறிப்பிட்றாரு. இதுதான் கலாச்சாரம், நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி. இது எவ்வளோ கொடுமையான ஒரு முட்டாள்தனமான வேலை பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு போலீஸார் ஹரிஹரனையும் அவருடைய நண்பரையும் கைது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹரிஹரன் அவங்க 2 பேர் மேலேயும் 118(1), 125, 123, 212, 223, BNS 75, 77 ஆகிய செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன் படி பார்த்தோன்னா, ஒரு நபர் வேண்டுமென்றே ஆபத்தான கருவிகளை பயன்படுத்தி ஒருவருக்கு தீங்கு விளைவிப்பதை குற்றம் அப்படின்னு சட்டப்பிரிவு 118(1) சொல்லுது. BNS பாரதிய சன்ஹிதா சட்டப்பிரிவு 123 படி ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் நச்சு, மயக்கம், தீங்கு விளைவிக்கும் பொருள், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதை குறிக்கிறது. இந்த வகையான குற்றத்துக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. டாட்டோ கடையில் அங்கே அந்த கடையில் வைத்து இந்த மாதிரியான அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு, நாக்கை துண்டாக்குறது அந்த மாதிரிலாம். ஆனால் அது தொடர்பான அது சம்பந்தமான எந்த ஒரு படிப்போ, ஒரு முறையான பயிற்சியோ, ஒரு உரிமமோ எதுவுமே ஹரிஹரன் சம்பந்தப்பட்ட நபர் எடுக்கவே இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 17 வயது சிறுவனுக்கு நாக்கை துண்டாக்கக்கூடிய சிகிச்சை ஹரிஹரன் பண்ணியிருக்காரு. அதனால் மைனர் சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டது தீவிர குற்றம் அப்படிங்கிறதால வழக்கு பதிவு பண்ணி அந்த கடையோட உரிமம் வாங்கியிருக்காரா அப்படிங்கிறலாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த கடையை உரிமம் பெறாமல் அந்த டாட்டூ கடையை ஹரிஹரன் நடத்தி வந்ததாக சொல்லப்படுது. அதே போல் எந்த ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளும் வராமல் ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணியிருக்காரு. மாட்டினது எப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்காரு. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரீச் ஆன பிறகு தான் இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துருக்கிறது, நாகரிகம் அப்படிங்கிற பேரில் ஒரு அட்டூழி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அதனால் இந்த கடை அப்படிங்கிறது சட்டப்படி நடத்தலைனால உடனே இந்த கடைக்கு சீல் வச்சுட்டாங்க. தொடர்ந்து இந்த நாக்கை துண்டாக்கும் போது மயக்க மருந்து நாக்கில் ஹரிஹரனே செலுத்தியிருக்காரு. நாக்கில் மயக்க மருந்தை செலுத்தியிருக்காரு. மயக்கம் அந்த மறுத்து போகும் இல்லையா, அந்த மாதிரியான மருந்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மயக்க மருந்தெல்லாம் செலுத்தியிருக்காரு. ஒருத்தருக்கு போட்டு அதே ஊசியை வேறு நபர்களுக்கு பயன்படுத்தியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி விசாரணைகள்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருது. இப்போ இந்த மாதிரி பண்ணா அப்படின்னா தொற்று நோய்கள்லாம் அதிகமாக பரவும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு போட்டு அதே ஊசி இன்னொருத்தருக்கு போடுறது, மயக்க மருந்து எந்தவித ஒரு படிப்பும் இல்லாமல், ஒரு பயிற்சியும் இல்லாமல் மயக்க மருந்து கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அதிகமான தொற்று நோய்கள், பெரிய பெரிய விளைவுகள், பாதிப்புலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக உடற்பாகங்களை துளையிட்டு டாட்டோ போடுவதற்கு மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஊசிகள், பிளேடு, இந்த மாதிரி கருவிகள்லாம் ஹரிஹரன் பயன்படுத்தியிருக்காரு. அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய டாக்டர்கள் பயன்படுத்தக்கூடிய பிளேடு, அந்த மாதிரி பல கருவிகளை ஹரிஹரன் பயன்படுத்தியிருக்காரு டாட்டோ போடுறதுக்காக. இந்த மாதிரியான கருவிகளை கிருமி நாசினி மூலமாக முறையாக சுத்தப்படுத்தலை. இது பொதுமக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக, அதாவது அவர்கிட்ட போய் டாட்டோ போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடியவை அப்படிங்கிறதால இந்த நடவடிக்கை என்பது தீவிரமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாக்கை துளையிடுவது, நாக்கை துண்டாக்குவது, மூக்கில் வளையம் போடுறது,
இதுக்காக சில கருவிகள் ஹரிஹரன் பயன்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி கருவிகளை அவர் வச்சிருக்காரு. இது எல்லாம் ரொம்ப 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 அபாயகரமான கருவிகள். கொஞ்சம் வேகமாக அழுத்தினா கூட அவங்ககிட்ட யார் டேட்டோ போட்டுக்கிறாங்களோ இல்லை நாக்கை யார் துண்டாக்க போகிறாங்களோ அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். மூக்கு பகுதியில் ஒரு பெரிய சேதம் ஏற்படும். அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆபத்தான வேலைகள் தான் அவர் இத்தனை காலமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த நாக்கை வெட்டி கொண்டவங்களுக்கும் அந்த நாக்கை துண்டாக்கிக்கிறவங்களுக்கு கூட சில வாக்குறுதிகளை ஹரிஹரன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இன்னொரு இடத்துல ஒரு கடை ஓப்பன் பண்ணேன், அந்த கடைக்கு உங்களை பார்த்து எடுத்துக்கிறேன், அந்த கடைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அவருடைய டேட்டோ போட வரக்கூடியவங்க, அந்த நாக்கை துண்டாக்க வரக்கூடியவங்களாம் அவங்கக்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறதா சொல்கிறாருங்க. ஹரிஹரன் அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதோட அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலையும் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த கடை எங்கன்னா திருச்சியுடைய மையப்பகுதியில் தொடங்கி அந்த கடை அப்படிங்கிறது செயல்பட்டு வருது. இப்போ இது மருத்துவ ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான வேலையை ஒரு நபர் ஹரிஹரன்ற நபர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதையும் நம்பி சில முட்டாள்கள் போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு முறையாக ஒரு படிப்பு கிடையாது, ஒரு அனுபவம் கிடையாது, பயிற்சி எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தால் கூட நாக்கை யாராவது துண்டாக்க போவாங்க. அதில் என்ன ஃபேஷன் இருக்குது, அதில் என்ன மாடர்ன் இருக்குது அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? சரி, மருத்துவ ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாக்குங்கிறது மிக முக்கியமான ஒரு உறுப்பு. பேசுவதற்கு நாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவை உணர்வு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போன்று நாக்கை துண்டாக்குனா சுவை உணர்வு பேச்சு திறன் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதால சரியாக பேசுவதில் குளறுபடி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. குறிப்பாக வளரிளம் பருவத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய மனதில் இது போன்ற காணொளிகள் ஃபேஷன் அப்படிங்கிற பேரில், மாடர்ன் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது யங்ஸ்டர் இருக்காங்க இல்லையா, வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மன ரீதியாக அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது சைக்காலஜிக்கலாக. அப்போது கண்ணில் நிறங்களை செலுத்தும் போது பார்வை திறனில் பாதிப்பு ஏற்படுறாங்க. கண்ணை பார்த்தீங்கன்னா கலராக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்வை திறன் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. விழித்திரை படலத்திற்கு ஊசியை செலுத்தி நிறமூட்டும் போது கண் பார்வையே போயிடும் அப்படின்ற மாதிரியும் மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு டாட்டோ போட்டுக்கொள்வது உளவியல் சிக்கலுக்கு உட்பட்டது. ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு நிகழ்வு தான் அது. இயற்கைக்கு மாறாக தங்களுடைய உடல் அமைப்புகளை மாற்றிக்கொள்வதில் மூலம் தங்களுடைய மற்றவங்ககிட்ட இருந்து நாம் வேறுபடுத்தி காட்டிக்கணும், டிஃப்ரெண்ட்டாக நாம் இருக்கோன்றதை காட்டிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த வகையில் மிக அதிகமாக டாட்டோ குத்தி கொள்ளும் சிலருடைய பழக்கத்தை இயல்பான நடத்தையாக ஒரு நார்மல் பிஹேவியராக நம்ம பார்க்க முடியாது. பொதுவாக மற்றவங்க கிட்டேருந்து நம்மளை டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுறோம், அது இயல்பான குணம் தான், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அது அளவோடு இருக்கணும், எந்தவித பாதிப்பும் வராத அளவுக்கு அது அளவோடு தான் இருக்கணும். ஆனால் அது அளவு மீறி போகும்போது தான் ஒரு விதமான மனநோய் அப்படின்னு கூட நம்ம டாக்டர்லாம் சொல்கிறாங்க. இயற்கையில் இருந்து பிறந்து போவதாக பார்க்கலாம். மற்றவங்க தன்னை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடல் உறுப்புகளை மாற்றிக்கொள்வதை உளவியல் சிக்கலுக்கு ஆளாகும் நபர்களை முறையாக ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட கூட்டு போகணும். அவங்களுக்கு முறையாக கவுன்சிலிங்லாம் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு விதமான ஒரு ஈர்ப்பில் அவங்க மயங்கிடுறாங்க, நம்ம மற்றவங்களுக்கு வித்தியாசமாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாகரிகம் அப்படிங்கிற பேரில் எவ்வளோ பெரிய அட்டூழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதை நம்பி போகக்கூடிய பசங்கள் அவங்களாம் எவ்வளோ பெரிய ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. நாக்கு துண்டாக்குறாங்க, கண்ணில் கலராக நிறங்களை போட்டுக்கிறாங்க, உடம்பு ஃபுல்லாக டாட்டோ குத்திக்கிறாங்க. இதனால் ஒரு பயனும் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. மாறாக இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த சமுதாயத்தை ஆபத்தான பாதைக்கு நோக்கி செல்லும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தயவு செய்து இது போன்று யாரும் முயற்சிக்கக்கூடாது. இதை செய்யணும் அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், ஆலோசனை வழங்குங்க. அதே போன்று எங்கே அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்டு அதெல்லாம் உரிமம் பெற்று நடக்கிறதா, முறையான பயிற்சி அனுபவம் பெற்று நடக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி உறுதி பண்ணணும். அப்படி இல்லைனா அது உரிய நபர்களுக்கிட்ட அதை நீங்கள் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும்.